எல்லாருக்கும் வணக்கம். ம் இம்மார்ட்டல் ஃபவுண்டேஷன் அவங்களோட இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். அதுக்கு முன்னாடி என் பெயர் விஷ்ணுவர்தன். ஆ, இது எதுக்காக இந்த பதிவுனா, இந்த இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற ஒரு 30 நாள் கிளாஸு கிளாஸில் கிளாஸை பற்றி நான் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்றதுக்காக ஒரு பதிவு. இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு தெரியல. சுருக்கமாக சொல்லிடுறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்குமே எனக்கு நிறைய கேள்வி இருக்கு. ஓகேவா? இருந்தது. அதில் சிலது இப்போ எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஆனால் இன்னுமே நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. கல்வி முறையிலிருந்து, மருத்துவத்துல இருந்து, மனித உணர்வுகள்ல இருந்து, ஆஹ் இந்த வாழ்க்கை எப்படி இயங்குது அப்படின்றதுல இருந்து, வாழ்க்கையில இருந்து, பணம்ல இருந்து, உறவுல இருந்து, இப்படி இப்படி அடிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. நம்ம 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 பண்ற ஒரு செயல்ல இருந்து, நம்ம ஏன் இப்படி நினைக்கிறோம் அப்படின்றதுல இருந்து, நம்மளுக்கு எது இப்படி செய்ய வைக்குது அப்படின்றதுல இருந்து, நம்ம ஏன் ஒரு விஷயத்த பின்பற்றுறோம், நம்ம இது வரைக்கும் வழிபடுற முறையா இருக்கலாம். நம்ம ஏன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு காலையில ஏன் 4 மணிக்கு ஏஞ்சா பெட்டர்ன்றாங்க, ஏன் காலைல ரொம்ப நேரம் தூங்கக்கூடாதுன்றாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல இருந்து, ஏன் வந்துட்டு முன்னோர் காலத்துல இருந்து ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ஏன் கோவில்களை கட்டியிருக்காங்க, ஏன் கல்வெட்டுகளை கட்டியிருக்காங்க, நம்ம செதுக்கியிருக்காங்க, அது ஏன் கல்வெட்டுன்னு கல்லுல பொறிச்சிருக்காங்க. இது இந்த மாதிரி எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. சிலது வந்துட்டு அறிவு சார்ந்த கேள்விகள்ன்றதை தாண்டி பொதுவாகவே இதுக்கான காரணங்கள் என்ன, இப்போ ஏன் இப்படி இருக்கும், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காங்க, இந்த இந்த சேஞ்சுக்கான காரணங்கள் என்ன, முன்னாடி ஏன் இப்படி சொல்லியிருக்காங்கன்றதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது. இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் கிடைக்கிற மாதிரி சில விஷயங்கள், பதில்களை எப்படி தேர்றதுன்றதுக்கான விஷயங்கள், இது எல்லாமே எனக்கு இந்த வகுப்பு மூலியமா, கிளாஸ் மூலியமா எனக்கு தெரிய வந்தது. ஒரு ஆர்வத்தையும் தூண்டி விட்டது. இதுல எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு 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 ஷாக்கா இருந்தது என்ன அப்படின்னா, பணம், உறவுகள், வாழ்க்கை முறை, உடல்நிலை, இந்த வாழ்க்கை, இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்த சார்ந்து இருக்கு. அண்டு இன்டர்சேஞ்சபிளா, அதாவது ஒரு பண்டமாற்று முறை மாதிரி, இது சார்ந்து இது, இது சார்ந்து இதுன்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு ஒரு பெரும்பாலும் ஒரு விஷயத்தான் தான் ரொம்ப சார்ந்திருக்கு. அது என்னன்னா, நம்மளோட உணர்வுகள். அது எப்படி அந்த உணர்வுகளை சார்ந்து இது எல்லாம் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஒரு புரிதல், ஒரு பதில் வந்து இந்த வகுப்புல எனக்கு கிடைச்சது. இது வந்துட்டு ஆஹ் இதை நான் இன்னும் எளிமையா எல்லாருக்கும் ஆஹ் நான் எல்லாருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், எல்லாருக்கும் நான் சொல்லிடலாம், நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன், இது இப்படிதான் இப்படி அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் நான் நம்புற ஒரு விஷயம், பதில்களாக நம்ம சொல்றதை விட கேள்விகளாக கேட்குறப்போ அது நிறைய பேர் கூட கனெக்ட் ஆகும். ஏன்னா கேள்விகள் தான் நிறைய பேர் கிட்ட இருக்கும், பதில்கள் இருக்காது. நான் தான் ஒரு சரியான கேள்விகள் நான் கேட்டேன் அப்படின்னா, மேபி அது வந்துட்டு உண்மையிலேயே தேவை இருக்கிறவங்களுக்கு அது கனெக்ட் ஆகும்னு நம்புகிறேன். அண்டு அதை ஏன் நம்புகிறேன், அதை ஏன் நான் கேள்விகளும் எழுப்பவும் கேட்குறேன் அப்படின்னா, இந்த வகுப்புனால எனக்கு நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு, அது இதுக்கப்புறமும் நடக்கும், அதை நான் அதை நடத்தவும் போகிறேன் அப்படின்றது வந்துட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் அதுக்கு வந்துட்டு நான் நிறைய விஷயம் நன்றியை சொல்லிக்கிறேன். இதே உணர்வு நிறைய பேர் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நிறைய நிறைய பேருக்கு நிறைய, இது வயசே கிடையாது, சின்ன 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 பசங்க இருக்கிறவங்கல இருந்து, அதாவது ஒரு ஒரு ஸ்கூல் காலேஜ் போகிறவங்கல இருந்து நல்ல வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது போய் சேரணும். எல்லாருக்குமே வந்துட்டு இது பற்றின ஒரு புரிதல் வரணும் அப்படின்றது வந்துட்டு நான் விரும்புகிறேன், ஆசைப்படுறேன். அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த ஒரு நம்பிக்கையோட, ஒரு முயற்சியோட
இந்த ஒரு வகுப்புக்கு இந்த ஒரு வகுப்பை அருமையாக இருந்ததுன்னு நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். தேவையானது ஒன்று அப்படின்றதும் தெரிவிச்சுக்கிறேன். முடிஞ்ச வரை இதை நிறைய பேர் வந்துட்டு கற்றுக்கிட்டு உபயோகப்படுத்திக்கிட்டு எல்லாரோட வாழ்க்கையும் மாறணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன், நம்புகிறேன். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இயற்கைக்கும் நன்றி. இந்த ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. இயற்கை ஏன்னா மெயினே அதுதான். இந்த வகுப்போட தலைப்பே இயற்கை தான். அந்த இயற்கைக்கும் இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கும் என்ன லிங்க்கு? இயற்கைனா முதல்ல என்ன அப்படின்ற ஒரு புரிதலும் ஒன்று இருக்கு. அதுதான் இன்னொரு ஒரு அடிப்படையுமே கூட. இதை நான் எதையுமே நான் இப்போ ஓப்பன் அப் பண்ண விரும்பல. இதை நான் ஜஸ்ட் எல்லாருமே ஒரு கேள்வியே எழுப்பியிருக்கேன். இது இது எல்லாருக்கும் போய் சேரும் நம்புறேன். அந்த கேள்விக்கான பதில்களை நீங்கள் இந்த வகுப்புகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி. இயற்கைக்கு நன்றி. எல்லாருக்கும் ஒரு நன்றி. வாழ்த்துக்கள்.